மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது சொன்னாங்க, காவல்துறை என்பது ஒரு அரசினுடைய நுரையீரல் போலன்னு சொன்னாரு. இந்த நுரையீரல் இவ்வளவு அழுகி போயிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுங்கிறது சரியா? நம்ம எப்ப இதுக்கு நம்ம முகம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இறப்புன்னு ஒன்று நடந்தப்புறம் மெரினா கடற்கரையில குதிரையை ஓட்டி கொண்டிருந்த ஒரு நபர் காவல்துறையில ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு சாவடிச்சிட்டாங்க. அந்த வழக்கை இன்னைக்கும் நடத்திட்டு இருக்கேன். 6 சவரன் நகையோ 8 சவரன் நகைக்கு இருக்கிற மதிப்பு கூட மனித உயிருக்கு கிடையாது. டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த தகவல் போய் அவங்க சரின்னு சொன்ன பின்னால்தான் நடந்திருக்குன்னு போது அவர்களை குற்றப்பத்திரிகையில சேர்க்கவே இல்லை. உயிர் போற அளவுக்கு அடிக்கிறது, 44 காயங்களை பண்றதுக்கு நிச்சயமாக மேல இருக்கக்கூடிய அழுத்தம் இல்லாமல் இது நடக்காது. ஐநாவினுடைய இந்த கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் டார்ச்சருக்கு இந்தியா அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை எங்கள் நாட்டில் அமல்படுத்துகிறோம்னு கையெழுத்து போடல. கஸ்டோடியல் வயலன்ஸ் பண்ணக்கூடாது. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் அவருடைய கொள்கையில அது கிடையாது. சென்னையில் இருக்க கமிஷனர் சொன்னாரு, நாங்கள் அவங்க பாஷையில பேச வேண்டியிருக்கோம் அப்படின்னு ரவுடிகளை பற்றி பேசினார். இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை தலைவரை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற சாவுகள் என்பது நீங்க தவிர்க்கவே முடியாது. பொள்ளாச்சி வழக்கிலையும் அண்ணா பல்கலைக்கழக வழக்கிலையும் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி இது கொலை. இவங்களுக்கு வாழ்நாள் வரை சிறை தண்டனை, இவர்களுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை வரும். இவங்க மேல 302 போடணும். எப்படி எம்எல்ஏ எம்பி தனி கோர்ட் இருக்கோ அப்படி காவல்துறையின் மீதாக பதியப்பட்ட வழக்குகளுக்கு தனி கோர்ட் வேணும்ன்ற ஒரு கோரிக்கை வைக்க வேண்டி வரலாம். மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வரக்கூடிய வழக்குகள்ல பெரும்பாலான வழக்குகள் காவல்துறைக்கு எதிரானது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமார் என்ற இளைஞர் காவல்துறை கட்டுப்பாட்டுல மரணிச்ச சம்பவம் தான் தமிழகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அவரோட மரணத்திற்கு பின்னாடி காவல்துறையோட கொடூர தாக்குதல் தான் இருந்தது அப்படின்ற உண்மை தெரிய வந்திருக்கு. இப்போ நேற்றைக்கு கூட அந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியா முழுக்க வைரலா போன நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் இந்த ஒரு லாக்அப் டெத்ஸ் இந்த ஆட்சியில தொடர்கதையா போயிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இருந்தாலும், மறுபக்கம் இந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சிஎம் ஸ்டாலின் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இந்த குற்றத்திற்கான பின்னணி என்ன, அது மட்டும் இல்லாம எதற்காக தொடர்கதையா இந்த சம்பவங்கள் நடைபெற்று இருக்கு, இந்த சம்பவங்களுக்கு என்ன முற்றுப்புள்ளி அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த அத்தனை கேள்விகளுக்கும் இன்னைக்கு பதிலடி கிடைச்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமிகு அஜிதா அவர்கள். அவர் வரவேற்கலாம். மேடம் வணக்கம். நேரத்தில் ரொம்ப நன்றி மேம். இன்னைக்கு மேம், நீங்க ஒரு அட்வொகேட் மட்டும் இல்லாம ஒரு மனித உரிமை ஆர்வலராக இருந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால உங்களோட இந்த முதற்கட்ட பார்வை இந்த சம்பவத்தில் என்ன மேம்? தொடர்ச்சியாக காவல்துறையினுடைய சிந்தனை, மக்களை பற்றி அவங்களுடைய ஒரு கருத்து, அவங்களுக்கும் மக்களுக்கு இருக்க உறவு அப்படிங்கிறது எப்படி ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நம்ம இவங்களெல்லாம் அடக்கி வச்சாதான் சரி, இவங்களெல்லாம் நம்ம சாதாரணமாக விடக்கூடாது, இவங்களெல்லாம் நம்ம கீழே வச்சிருக்கணும், அந்த பயத்தில் வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருந்துச்சோ, அந்த சிந்தனையினுடைய அந்த அந்த லைன் அது அறுபடாமல் அந்த அப்படியே இருக்குன்றது தான் உண்மை. அப்போ மக்கள் உங்கள் காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்கிறாங்க. அந்த காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு எந்த மக்களும் கருதுறதில்லை. இப்போ உங்களுக்கே ஒரு நண்பர் ஒரு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் இந்த துறையில் இருக்கேன் அப்படின்னாலும் கூட ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க, என்ன விதமான பிரச்சனை வந்தால் நான் மாட்டிக்க போகிறேங்கிற ஒரு யோசனை, ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் இருக்கும். அப்போ நமக்கு இப்போ தவறு செய்கிறவங்க மட்டும்தான் பயப்படணும், சாதாரணமாக மக்கள் பயப்பட வேண்டியதில்லைங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்குது. இதற்கு முன்னாடி முதல்ல ரொம்ப நாளைக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது சொன்னாங்க, காவல்துறை என்பது ஒரு அரசினுடைய நுரையீரல் போலன்னு சொன்னார். அப்போ இப்படி இருக்க இந்த நுரையீரல் இவ்வளவு அழுகி போயிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறதுங்கிறது சரியாங்கிற கேள்வி. இந்த மாதம் தான் பெனிக்ஸ் ஜெயராஜுடைய கொலை நடந்து 5 ஆண்டுகள் முடிவடைந்த இதே ஜூன் மாதம். அப்போ மீண்டும் மீண்டும் இது நடக்குது அப்படின்னும் போது என்ன விஷயம்னு சொன்னால், மேலே இருந்து கீழே வரைக்கும் இதை பற்றியான அவர்களுடைய பார்வை என்ன இருக்குங்கிறது பெரிய கேள்விக்குறி. மீண்டும் மீண்டும் மனித உரிமை பணியாளர்கள், மனித உரிமை பாதுகாவலர்கள் என்ன சொல்லிட்டு இருக்கோன்னு சொன்னால், சித்திரவதை அப்படிங்கிறது, டார்ச்சர் அல்லது ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய கஸ்டோடியல் வயலன்ஸுங்கிறது, கஸ்டோடியல் டார்ச்சருங்கிறது மனித உரிமை மீறல் மட்டும் இல்லாமல் நம்ம அரசமைப்பு சட்டத்தை எதை தூக்கி பிடிக்கிறோமோ அதுக்கு எதிரானது, மனித மாண்புகளுக்கு எதிரானது, அடிப்படை வாழ்வுரிமைங்கிற ரைட் டு லைஃபுக்கு எதிரானது. அப்போ இத்தனை அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய செயல் அன்றாட நடந்துகிட்டே இருக்கு. நம்ம எப்போ இதுக்கு நம்ம முகம் கொடுக்குறோம் அப்படின்னா, இறப்புன்னு ஒன்று நடந்தப்புறம். அந்த இறப்பு கூட ஒரு மனித தன்மையற்ற முறையில் நேற்று உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க,
அவருக்கு அடி இல்லாத பாகங்களே இல்லை. தெர் இஸ் நோ பார்ட் தட் இஸ் லெஃப்ட் வித்தவுட் இன்ஜுரி. 44 இடங்கள்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மெரினா கடற்கரையில் குதிரை ஓட்டி கொண்டிருந்த ஒரு நபர், அவரை காவல்துறையில் ஐநாவரம் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு சாவடிச்சிட்டாங்க. அந்த வழக்கை இன்றைக்கும் நான் எழுதிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 காயங்கள். அந்த 15 காயங்களும் வந்து அவங்க உயிர் போக வைக்கிற அளவுக்கான காயங்கள். அப்போ எல்லா இடத்துலையும் மீண்டும் மீண்டும் என்ன சொல்கிறாங்க, இவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு 6 சவரன் நகையோ 8 சவரன் நகைக்கு இருக்கிற மதிப்பு கூட மனித உயிருக்கு கிடையாது. நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும். திருட்டு என்பது மிக மோசமான குற்றம். ஒரு பெண்களை வந்து வன்முறை செய்கிறது மோசமான குற்றம். அல்லது ஒரு காவல்துறையினுடைய சட்டத்தை மதிக்காமல் இருப்பது தவறு. அப்போ சட்டத்தை மதிக்காமல் இருக்கிறாங்கன்ற ஒரு காரணத்திற்காக, இல்லைன்னா அவர் பதில் சொல்லலைங்கிறதுக்காக அவரை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் சாவடிச்சிருக்காங்க. இப்போ என்னுடைய முதல்கட்ட பார்வை என்னன்னு சொன்னால், ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க ஜாயிண்ட் ஆக்ஷன் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படின்னு ஜாக்ட்ங்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இந்த அமைப்பு வந்து பல்வேறு கட்சிகளெல்லாம் வச்சிருந்தது. இன்னும் குறிப்பாக திமுக உட்பட்டது தான் இந்த ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி. இப்பொழுது இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து இதனுடைய ஒரு பகுதியாக திமுகவின் சார்பில் 2020 இந்த அமைப்பு அமைக்கப்பட்ட பொழுது அதில் வந்து பல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டார். இன்றைக்கு முதல்வர் அவர்கள் கூட இதை ஒத்துக்கல. எப்போவுமே சிபிஐ போன்ற விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்வதில் மிகப்பெரிய தயக்கம் இருக்கக்கூடிய ஒரு அரசு சட்டென்று இன்னைக்கு வந்து சிபிஐட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை பற்றி அவங்க விரும்பலைங்கிறது தான். மேம், இதில் நீங்கள் சொன்னது போல இந்த விதிமீறல் அத்துமீறல்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே, அந்த சிந்தனை என்பது எந்த அளவுக்கு போய் கீழே வரைக்கும் போய் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் தான் ஃப்ரீ ஹேண்டாக எடுத்து நம்ம என்ன வேணால் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வன்முறைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்கு பின்னாடி என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது, நீங்கள் சொன்னது போல இந்த அமைப்பை வந்து திமுக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற போது எதுக்காக அந்த அமைப்பை திமுக இது பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசால் எதற்காக இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியலன்னு பார்க்குறீங்க? என்னன்னு சொன்னால், எப்போவுமே வந்து காவல்துறையை ரொம்ப நெருக்கமாக வச்சுக்கிறது தான் எல்லா அரசுகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு அன்ரிட்டன் ரூல். அப்போ காவல்துறை வந்து இவ்வளோ தவறானவர்கள் இருக்கும்போது அவங்கள களை எடுக்கிறது, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அவர்கள் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்து அவங்களை டிஸ்மிஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறது, உயர்நீதிமன்றம் எந்த விதமான அதற்கான ஒரு தொகையை வந்து அவங்களுக்கு ஃபைனாக வந்து போட்டாங்கன்னா அதை அவங்கள்ட்டேருந்து வசூல் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களில் செய்கிறதே இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்போ வந்து இன்னும் முடியாமலே இருக்குது அந்த வழக்கு. அந்த வழக்கில் வந்து நீதித்துறை நடுவரும் கூட தவறு பண்ணாங்க. அந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி எஸ்பி வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து அந்த தகவல் போய் அவங்க சரின்னு சொன்ன பின்னால தான் நடந்திருக்குன்னும் போது அவர்களை வந்து குற்றப்பத்திரிகையில் சேர்க்கவே இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து இந்த சம்பவம் வந்து வெறும் திருப்புவனம் காவல்துறையில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோ லெவலில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளரையோ அல்லது போலீஸ் துறையிலையோ பண்ணியிருக்காங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்க விஷயமே அல்ல. ஏன்னு சொன்னால், ஒருத்தர் எவ்வளோ விசாரிக்கணும், எப்படி விசாரிக்கணும், உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறது, 44 காயங்களை பண்ணுறதுக்கு நிச்சயமாக மேலே இருக்கக்கூடிய அழுத்தம் இல்லாமல் இது நடக்காது. எல்லா காவல்துறை வன்முறைகள்லையும், எல்லா கஸ்டோடியல் வயலன்ஸ்லையும், எல்லா கஸ்டோடியல் டார்ச்சர்லையும், கஸ்டோடியல் டெத் கேஸ்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் அதிகாரிகளை தொடுவதே இல்லை. இது வந்து காலங்காலமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சொல்லுவோம் இம்ப்யூனிட்டின்னு சொல்லுவோம். சட்டத்திற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு மேலே இருக்கவங்க இருக்காங்கன்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை காவல்துறையில் இருக்குது. அப்போ மேலே இருக்கவங்க அப்படி இருந்தாங்கன்னா கீழே வரைக்கும் அப்படி தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு அரசாங்கம் ஒன்று முடிவு பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, அனைவருக்குமான கல்வின்னு முடிவு பண்ணுறாங்க. குழந்தைகள் எல்லாருமே கல்விக்கூடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. அது அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு, அதில் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளில் 100% ஆண் குழந்தைகள் 100% பெண் குழந்தைகள் இருக்காங்க. இன்றைக்கி அது யதார்த்தம். அப்போ ஒரு கொள்கை முடிவாக அரசு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக மாற்றம் நடக்கும். இப்போ காவல்துறை மக்களுக்கு எதிரான வன்முறையை செய்யக்கூடாது, கஸ்டோடியல் வயலன்ஸ் பண்ணக்கூடாது, கஸ்டோடியல் டார்ச்சர் சித்திரவதை செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் மாநில அரசாங்கம் இருந்தாலும் அவருடைய கொள்கையில் அது கிடையாது. இப்போ சிஏடி அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர் அப்படின்னு. ஐநாவினுடைய இந்த கன்வென்ஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சருக்கு இந்தியா அதை ஏற்றுக்கொண்டு அதை ராட்டிஃபை செய்து நாங்கள் இதை எங்கள் நாட்டில் அமல்படுத்துகிறோம்னு கையெழுத்து போடலை இன்றைக்கு வரைக்கும். அப்போ டார்ச்சர் அப்படிங்கன்னா என்னென்னு சொன்னால், மனித மாண்புகளுக்கு எதிராக அவர்களுடைய உரிமைகளை மறுத்து அவர்களை 3ஆம் தர நடவடிக்கைகளின் மூலமாக உண்மையை வரவழைப்பதற்கோ ஒப்புக்கொள்ள செய்வதற்கோ கன்ஃபெஷன்ஸ் வாங்குறதுக்கோ பயன்படுத்தும் நடைமுறைகள் அனைத்துமே டார்ச்சர். அப்போ இந்த பையன் வந்து நான் எடுக்கலைங்கன்னா எடுக்கலன்னு சொல்லியிருப்பாரு, இல்லை எடுத்திருந்தாலும் கூட அவர் எடுக்கலன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால்
நீங்கள் 44 காயங்களை உருவாக்கி அந்த 44 காயங்கள் அவரை மரணத்துக்கு இட்டு செல்லுதுன்னு சொன்னால் உங்களுடைய இயலாத்தன்மை, உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸ் வந்து அவ்வளவு புவராக இருக்குது. அடித்து விஷயத்தை வாங்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. திரைப்படங்களில் வருது, நாடகங்களில் வருது, டிவி சோப்ஸில் வருது, முட்டிக்கு முட்டி தட்டினா தான் இந்த விஷயங்களை வந்து சொல்கிறதுங்கிறது பல நேரங்களில் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் பண்ணுறாங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்க கமிஷனர் சொன்னார், இனிமேல் நாங்கள் அவங்க பாஷையில் பேச வேண்டியிருக்கோம் அப்படின்னு ரவுடிகளை பற்றி பேசினார். இது எப்படி ஒரு சட்டமாக இருக்க முடியும்? இப்படிப்பட்ட ஒரு காவல்துறை தலைவரை வைத்து கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற சாவுகள் என்பது நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா அதனுடைய தலைமைக்கே மனித உரிமை பற்றியான சிந்தனை இல்லை. மனித உரிமைங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப தவறாக பயன்படுத்துகிறாங்கன்னு கூட விட்டுருங்க. அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றி இவங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைங்கிறதா உண்மை. ஆமாம், அந்த கவலை இல்லாமல் போனதுக்கு ஒரு பக்கம் வந்து பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் நீங்கள் சொன்னது போல அதிகாரம் அழுத்தம் என்பது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படும். அங்கே அந்த திருப்புவனம் காவலர்கள்லாம் அந்த வீடியோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் வந்து அடிப்படை உரிமை வந்து அங்கே கேள்விக்குள்ளாக்கப்படுது நீங்கள் சொன்னது போல. அது மட்டும் இல்லாமல் காவலர்களோட அடிப்படை வேலைகள் என்ன? இப்போ நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மஃப்டியில் போயிருக்காங்க. அப்புறம் அந்த அஜித்குமார்ன்றவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போகலன்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்பெஷல் டீம் போட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் போனவனே கைது பண்ணுறாங்க, விசாரிக்க கூட இல்லை அப்படின்ற பல தவறுகளை வந்து அந்த கிரவுண்டில் அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்கும்போது ஒரு பேசிக் டியூட்டிஸ் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா என்ன சொல்வீங்க அதுக்கு? இப்போ வந்து டிகே பாசு அப்படின்னு ஒரு வழக்கு ஒன்று, இது வந்து 1996 வந்த வழக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, 11 கட்டளைகளை போட்டாங்க. காவல்துறை ஒருவரை கைது செய்வதற்கு முன்னால் நடைமுறைப்படுத்த வேண்டிய அடிப்படை விதிகள், அவருடைய டியூட்டிஸ், கடமைகள் அப்படின்றது இருந்துச்சு. அப்போ ஒரு பேட்ஜ் அணிந்த ஒருத்தர் தான் போகணும். கைது பண்ணும்போது அவங்களுடைய உறவினர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு தான் கைது பண்ணணும். அப்படி வாய்மொழியாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக வந்து கைது நமுனா அப்படின்னு ஒரு கைது அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் மெமோ அப்படிங்கிறத கையெழுத்து வாங்கணும். அம்மா கிட்டேயோ மற்றவங்க கிட்டேயோ 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைக்கணும். அதற்கான ஒரு பெர்மிஷனை அவங்க வேறு எங்கேயாச்சும் அழைச்சிட்டு போய் அதெல்லாம் கேட்குறாங்கன்னா அதை வந்து அவங்க பெர்மிஷன் வாங்கணும். உடனே தன்னுடைய இத்தனை பேர் காவல்துறையில் காவல் நிலையத்தில் விசாரணையில் இருக்காங்கன்றத 24 ஹவர்ஸுங்கிறத இம்மிடியட்டாக 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் ஹெட், ஒரு மாவட்ட அளவிலான தலைமை எஸ்பி லெவலில் தெரிவிக்கணும். காவல்துறையினுடைய அறிவிப்பு பலகையில் இன்றைக்கு இந்த காவல்துறையில் இந்த காவல் நிலையத்தில் இந்த நபர் இத்தனை பேர் வந்து விசாரணையில் இருக்காங்கன்றதை சொல்லணும். இப்படி 11 கட்டளைகள் இருக்குது. இந்த 11 கட்டளைகளும் சிஆர்பிசியில் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இப்போ பேர் அதுக்கு BNSS, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா அப்படின்னு. அதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் மக்களை காக்கும் கிரிமினல் சட்டம், மக்களுடைய பாதுகாப்புக்கான சட்டம். ரொம்ப வெட்கக்கேடாக இருக்குது. ஒன்று அந்த மொழி புரியல, அது ஒரு கொடுமை, அது நமக்கு தேவையே இல்லை. குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது மக்களுடைய பாதுகாப்புக்கானதுன்றாங்க. அப்போ அந்த விஷயத்தை செய்யாதவர்களை வந்து பணி நீக்கம் செய்யறதோ மற்றதோ, மற்ற காவல் நிலையங்கள் உயிர் எங்கெல்லாம் போலியோ அங்கெல்லாம் கூட பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சட்டம் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு இடம் என்னன்னா காவல்துறை. இப்போ நீங்க சொன்ன அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து இங்க மீறி இருக்கிறதா எடுத்துக்கலாமா? கட்டாயமாக, நிச்சயமாக. அடிப்படை கடமைகள் என்னவோ, அரெஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு காவல் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை ஒன்று கூட செய்யல. இப்போ இவங்களை வந்து 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க இப்போ இது வரைக்கும். இதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் நடக்கும், இவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன கிடைக்கும்? ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது நீங்கள் சொன்னது போல் ஜெயராஜ் பென்னிஸ் அதில் ஈடுபட்ட காவலர் கூட இப்போ ஜெயிலில் இருக்காங்க. அப்புறம் அந்த விக்னேஷோட கஸ்டடி டெத் ஆகட்டும், அப்புறம் விழுப்புரத்தில் ராஜா அப்படின்றவர் இறந்த 2024, இந்த ஆண்டு இப்போ அஜித்குமார் இப்படி இறந்திருக்காரு. இந்த மாதிரி ஈடுபடக்கூடிய காவலர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் இது வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு? ஏன்னா கன்விக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தான் தெரியுது. வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா கன்விக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்படின்ற பார்க்கும்போது இந்த ஒரு வழக்கில் அதிகபட்ச தண்டனையா என்ன கொடுக்கப்படும் காவலருக்கு? இவங்களுக்கு வாழ்நாள் வரை சிறை தண்டனை, அதாவது அவங்களுடைய சிறை தண்டனை எப்படி மற்ற வழக்கில் இன்றைக்கி நம்ம பொள்ளாச்சி வழக்குலையும் அண்ணா பல்கலைக்கழக வழக்குலையும் நம்ம பார்த்தோமோ அது மாதிரி இது கொலை. இது திட்டமிட்டிருக்காங்க இல்லைங்கிறத விட ஒரு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க பாதுகாத்து அதை எடுத்துகிட்டு போய் அந்த நபரை குற்றம் அவர் கொலை செய்திருந்தாலும் கூட, இது திருட்டுன்ற வழக்குங்கிறதால் திருட்டு வழக்கு, அதை குற்றம் செய்திருந்தாலும் கூட நீதிமன்றத்தில் ஒப்படைத்து நீதிமன்றத்தினுடைய காவலில் வைத்து ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சு வழக்கு நடத்தி தான் நீங்கள் பண்ணணும். ஆனால் இவங்க கொலை செஞ்சிடறாங்கன்றதுனால இவர்களுக்கு கொலை குற்றத்திற்கான தண்டனை வரும். இவங்க மேலே 302 போடணும்.
இப்போ இந்த வழக்கில் இதில் எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு சரியான ஒரு புலன் விசாரணை நடக்கணும். யார் மேலே? காவல்துறை அதிகாரிகள் கொலை, அவருடைய இறப்புக்கு காரணமானவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. அவரே வந்துட்டார். எல்லா நீதிமன்றத்திலையும் நம்ம போன முறையும் கூட கேட்டாங்க, இப்பயும் கூட கேட்டிருக்காங்க. ஏன் வந்து உயர்நீதிமன்றத்தில் போன முறை கேட்டப்ப காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஏன் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கோ எஸ்ஐக்கோ வழுக்கிறது இல்லை, ஏன் வந்து இவர்களுக்கு மட்டும் வழுக்குது, ஏன் பெரிய பெரிய மாவுக்கட்டுகளை போட்டுட்டு கையை உடைக்கணும் காலை உடைக்கணுன்றது முடிவாக எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. கேள்வி கேட்காரற்று இருக்காங்க. சட்டம் என்பது நடைமுறைக்கு வராத ஒரு துறையாக காவல்துறை இருந்துட்டு வருது. இன்னும் காவல்துறையை அதிகாரப்படுத்துவது என்பது மிக ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரானது. நம்ம எந்த அளவுக்கு ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறோமோ, சமூக நீதி பற்றி பேசுகிறோமோ, அப்போ காவல்துறை என்பது மக்களுக்கு பொறுப்பானவர்களாக நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் இதெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜனநாயக நாடுகளில் ஒரு தவறு நடந்துருச்சு, அவங்களுக்கு கீழே எல்லாரும்னா அதுக்கான ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பதவி விலகிறதுங்கிறது தான் அவங்களுடைய ஒரு அறச்செயலாக பார்க்கப்பட்டது. இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் இடமே இல்லை. ஒரு காவல்துறை தலைவராக இருக்கவங்களுக்கு கூட மாற்றத்துக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு கூட இந்த 5 பேரில் யார் அந்த ஆர்டர்ஸை கொடுத்தாங்களோ, எங்கேருந்து அழுத்தம் வந்ததோ அவர்களை வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்களான்னா இல்லாமே இருக்கும். அப்படி மாட்டிக்கிறதுங்கிறது சாதாரண நிலை காவலர்களாக இருப்பாங்க. அப்போ இவர்களுக்கான பனிஷ்மெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது. இவ்வளவு உலகமே பேசிய ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து அவருடைய ஒரு பிறப்புறுப்புகளில் இருக்கக்கூடிய காயங்கள், ரத்தம் கொட்டுறது, கசிவு, இப்படி கிட்னி ஃபெயிலியர் ஆனது, உள்காயங்களின் காரணமாக அதிகமான புரோட்டீன் வந்து பிளட்ல கலந்தது, இப்படி எல்லா விஷயங்களும் இருந்த போது கூட 5 ஆண்டுகள் ஆகும்போது மறுபடியும் நம்ம என்ன ஜனங்களுக்கு சொல்கிறோம்னு சொன்னால், நாங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் கேட்க முடியாது என்கிற மக்களுக்கு அதிகாரமற்ற ஒரு நிலைமையை சொல்கிறோம். இந்த அரசு இதெல்லாம் வந்து மீண்டும் அப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்பிக்கையற்று போகக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஒரு பக்கம் நம்ம வந்து அவர்களுக்கு சாதகமானவர்களாக இருக்கிறோன்னு சொல்லும் பொழுது, அதிகாரத்தை யார் கையில் கொடுத்துருக்கோமோ அவர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிறத பற்றி மிக மிக கண்டிப்பாகவும் தெளிவாகவும் இருக்கணும். ஒரு முறை நடக்குது, மீண்டும் நடக்காத மாதிரி பார்க்குறோம், இப்படிலாம் அப்படின்னு நடக்கும், விசாரிக்கிறதுனா எப்படிங்க அப்படின்னு காவல் அதிகாரிகளே கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, அடிக்கிறது சட்டத்தில் இருக்குங்கிற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று இருக்குது. ஒரு மனநிலை மட்டும் இல்லாமல் அது நடைமுறையும் படுத்துகிறாங்க, அதை யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஸோ இம்ப்யூனிட்டி, வாக்கிங் வித் இம்ப்யூனிட்டின்னு சொன்னால் கேள்வி கேட்பாரற்று குற்றம் செய்துவிட்டு நடந்து போகக்கூடிய ஒரு அநாகரிகமும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையும் இருக்குங்கிறது தான். கொலை குற்றவாளி ரோட்டில் நடந்து போகிறான் மறுநாள்னா எவ்வளவு பெரிய ஒரு அச்சத்தையும் மன கஷ்டத்தையும் வலியும் அந்த சமூகம் எதிர்கொள்ளும். அதே வலிதான் இன்றைக்கு சமூகத்திற்கு காவல்துறையை பார்த்தா இருக்கு. ஆமாம், இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் இறப்பு என்பது இந்த அரசுக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட அஃபீஷியல் டேட்டா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 20க்கும் மேற்பட்ட கஸ்டடி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வழக்குமே வந்து இது வரைக்கும் முடியாமல் போயிட்டுருக்கு இல்லையா மேம்? அப்படிதான். ஆனால் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இதில் வந்து அந்த சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வழக்கு மாற்றப்படுது, வழக்கு ஆரம்பிக்கிறாங்க, அந்த காவல்துறை அதிகாரி மாற்றப்படுகிறார். அதுக்கப்புறம் அந்த வழக்கோட திசை வந்து எதற்காக மாறுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படிலாம் அந்த திசை வந்து அந்த திசை மாறுதா இல்லையாங்கிறத விட இதில் தாமதம் நடக்குது. இந்த தாமதம் வந்து அவர்களே திட்டமிட்ட தாமதமாகவும் இருக்கும். நீதிமன்றங்களுக்கு அதிக பலுவாக இருக்குதுன்னா அதுக்காக இருக்கும். அப்போ காவல்துறையில் செய்யக்கூடிய விஷயங்களுக்காக மட்டும் எப்படி எம்எல்ஏ எம்பிக்கு தனி கோர்ட் இருக்கோ அப்படி காவல்துறையின் மீதாக பதியப்பட்ட வழக்குகளுக்கு தனி கோர்ட் வேணுன்ற ஒரு கோரிக்கை வைக்க வேண்டி வரலாம். இருக்கிறதுலேயே என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கு. தனி கோர்ட் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு வழக்குகள் இருக்குன்னு சொல்லுங்க. நிச்சயமாக. அப்போ வந்து இப்போ மனித உரிமை அமைப்புக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு வரக்கூடிய வழக்குகளில் பெரும்பாலான வழக்குகள் காவல்துறைக்கு எதிரானது. ஏறக்குறைய 21,000 மனுக்கள் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சமீபத்தில் பதவியேற்றும் போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னாங்க. இன்றைக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ அதெல்லாம் கண்டும் காணாமல் போய்கிட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான வழக்குகள் இருக்கும்போது மாவட்டம் தோறும் காவல்துறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்காக பண்ண வேண்டியது இருக்கு. பல நேரங்களில் மூடி மறைக்கப்படுதுங்கிறது தான் உண்மை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த விக்னேஷ் வழக்கு கூட இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எதுவுமே அதுக்கப்புறம் நடக்கலை. அது 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்குறாரு, இந்த இன்ஸ்பெக்டர் தர சொன்னார் அப்படின்னு 1000 லைட்ஸ் இன்ஸ்பெக்டர் தர சொன்னாருன்னு சொல்லி கொண்டு போய் அந்த அவருடைய சகோதரர்களுக்கு தராங்க. அந்த பணத்தை வந்து கணக்கு எழுதி அதனுடைய சீரியல் நம்பரை எழுதி இன்றைக்கு வரைக்கும் அந்த தன்னுடைய சகோதரர் இறந்து விட்ட மிச்சம் இருக்கக்கூடிய தம்பிகள் வந்து கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்கு போகிறோம், அதெல்லாம் நாங்கள் வாங்க முடியாது, யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த புலன் விசாரணை எவ்வளவு மோசமான முறையில் நடக்குதுன்னு பாருங்கள். ஒன் சைடடாக இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு மனித உரிமைகள் பற்றியோ குறைஞ்சபட்சம் சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை பற்றியோ எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இந்த காவல்துறை சித்திரவதையில், கொலையில் பணக்கார ஒருத்தர், உயர் சாதியை சார்ந்தவங்க ஒருத்தர் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியுமான்னா இருக்கவே இருக்காது. வசதியானவர், அவர் பெரிய குற்றவாளியாக இருக்கலாம், பல கோடிகளை சேர்த்துருக்கலாம், அவங்களுக்கு வந்து கொலை நடக்கலை.
அப்போது ரொம்ப அறச்செயலாக கோபம் வந்து இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ எல்லா இந்த மாதிரி ஒரு பாலியல் வன்புணர்வு செய்த அது போன்ற குற்றவாளிகளுக்கு தான் இந்த சாவுகள் நடந்திருக்கணும். தெரிஞ்சே அம்மாவையும் அப்பாவையும் கொலை செய்கிற போதைக்கு அடிமையானவங்களுக்கு தான் நடந்திருக்கணும். அப்போ வசதி மிக்கவர்களுக்கு இது நடக்கிறதே இல்லை. யார் திருப்பி கேட்க மாட்டாங்களோ, யார் அடிக்க மாட்டாங்களோ, யார் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்களோ, கேட்பாரற்று இருக்காங்களோ, காவல்துறை கேட்பாரற்று இருக்குது. சட்டத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. சட்டம் பேச முடியாத ஒரு இடம்னா காவல் நிலையம் தான். மேம், இந்த வழக்குகள் வந்து நடக்குது, இந்த சம்பவம் நடக்குது, விசாரிக்கப்படுது, அதுக்கப்புறம் அது வந்து மறந்து போகக்கூடிய போக்கு வந்து அதிகமாக இருக்கு. இல்லை, மறந்து போகிறதுங்கிறது மீடியா பண்ணலாம், மக்கள் பண்ணலாம். நீதிமன்றத்துக்கு அப்படி மறக்க முடியாது. ஒரு முறை வழக்காயிடுச்சுன்னா பொதுவாகவே வந்து அந்த கடந்து போகிறோம்ல மேம், இந்த ஒரு பக்கம் கடந்து போகிறத விட்டுட்டு ஹொலிஸ்டிக்காக பேசணும் அப்படின்னா இதுக்கப்புறம் அஜித்குமார் போன்ற ஒருத்தர் இறக்கக்கூடாது, அது வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா உங்களோட பார்வையில் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா தொடர்கதையாக வந்துட்டே இருக்கு. விக்னேஷ்லையும் பேசுகிறோம், ராஜா டெத்லையும் பேசணும், இப்போ அஜித்குமார் வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னும் பேசப்படாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க பயந்து. ஏன்னா அவங்க லோக்கலில் வசிக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க, வெளியில் சொன்னால் மறுபடியும் போலீஸ்க்கு டார்ச்சர் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் மறக்கக்கூடாது, நீதி கண்டிப்பாக சீக்கிரம் கொடுக்கணுன்ற பட்சம் ஒரு வாதம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் ஹொலிஸ்டிக்காக பேசும்போது இதற்கு என்ன முற்றுப்புள்ளி இருக்கணும்னு பார்க்குறீங்க? ரெண்டே விஷயம் தான் இருக்க முடியும். ஒன்று வந்து அரசாங்கம் வந்து இல்லை அரசியல் தலைமை யார் தலைமையில் இருக்காங்களோ, அரசின் தலைமையில் முதலமைச்சர் வந்து கொள்கை ரீதியாகவே எங்களுக்கு இதுதான் இருக்குங்கிறத ஆனஸ்டாக டிக்ளேர் பண்ணி அதை நடைமுறைப்படுத்தணும். அது வந்து ஒரு பெரிய விக்னேஷ் கேஸ்லேயே சட்டசபையிலே சொன்னார் மேம், இதுக்கு நடக்காதுன்னு சொல்கிறேன், நடந்துகிட்டே தான் இருக்குது. மக்கள் வந்து ஒரு ஆயிரக்கணக்காக ஒரு லட்சக்கணக்காக திரள்றது, ஒவ்வொரு முறையும் இதற்காக எஸ்பி ஆஃபீஸ் முன்னாடி போய் நிற்கிறதுங்கிற, மக்கள் மன்றத்தின் முன்னாடி போய் எல்லாரும் நின்று அந்த போராட்டங்களை வந்து கட்சி மாறுபாடு இல்லாமல் சாதாரண ஜனங்க செய்யும்போது தான் நடக்கும். கட்சிகள் இதுக்கெல்லாம் வரவே வராது. ஓட்டு வாங்கும் கட்சிகள் இதுக்கு வரவே வராது, சில கட்சிகளை தவிர. அதனால் ஆயிரக்கணக்காகவும் லட்சக்கணக்காகவும் மக்கள் திரள்றதுக்கான ஒரு சூழ்நிலையே ஏற்படுத்தாமல் நீங்கள் நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃப்ளாஷ் நியூஸை வேற ஒரு ஒரு தகவலை உருவாக்குவாங்க, ஒரு நியூஸை உருவாக்கிடுவாங்க. அது இதை விட பரபரப்புக்காக இருக்கும். உடனே அண்மை செய்தி, உண்மையை பரபரப்பு செய்தி. அப்போ மக்களை முட்டாளாக்குற வேலைகள் நடந்துகிட்டே இருக்குது. இதற்கான போராட்டங்களும் நீதிமன்றங்கள் எவ்வளோ வந்து அதிகமாக போதுமான அளவுக்கு இருக்குதோ அப்படி இல்லாமல் தான். ஒரு நாளில் ஒரு தீர்வு, ஒரு குவிக் ஃபிக்ஸுங்கிறது இதுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் மக்கள் மன்றங்களில், சாதாரண இடங்களில், பத்திரிகைகள்லாம் அதிகமாக இதை பற்றி பேசுகிறதும், பல்வேறு இயக்கங்கள், ஜாக் போன்ற அமைப்புகள், எங்களை போன்று இருக்கவங்க இன்னும் வந்து மக்களை திரட்டுறதுக்கான வேலையை எவ்வளவு எங்களுக்கு முடியுமோ அவ்வளவு செய்யணுங்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம். மேம், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை அப்படின்ற ஒரு வாதம் இதில் வைக்கப்படுது. ஏன்னா எந்த ஆட்சி இருந்தாலுமே போலீஸ் துறைக்கு வந்து அதீத அதிகாரம் கொடுக்கப்படுது. ரெண்டாவது, போலீஸ் துறை என்பது முதல்வர் கீழே வரதுனால அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து எந்த ஒரு பயமே இல்லாமல் கீழே வரைக்கும் அவங்க அதிகார போக்கை வந்து காட்டுறாங்க. அதோட வெளிப்பாடாக தான் தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏன்னா போன ஆட்சியிலேயே வந்து சாத்தான்குளம் பார்த்தோம், அப்புறம் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கூட துப்பாக்கி சூட்டெல்லாம் பார்த்தோம். அதை எதிர்த்து தான் இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்க ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆட்சி மாறினாலும் காட்சி மாறல அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையில் என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும்? ஏன்னா இப்போ புதுசாக ஒருத்தர் காவல்துறைக்கு வராரு அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த மதிக்கக்கூடிய ப்ரொஃபஷனாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து மக்கள் பயப்படக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும்னு பார்க்குறீங்க காவல்துறையில்? அதாவது அதை பற்றி நிறைய பேசலாம். ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒன்று, இப்போ கடைசியாக ஒரு பல்பீர் சிங்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினி ஐபிஎஸ் ஆஃபீஸர் பல்ல உடைச்ச அந்த வழக்குலையும் அதுக்கப்புறம் கூட பார்க்கும்போது ஒரு காவல் நிலையத்திலையும் போயிட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய ஒரு டெசிஷன், ஒரு தீர்ப்பை வந்து சொல்லி அந்த தீர்ப்பை எல்லா இடத்துலையும் நடைமுறைப்படுத்தணும், சிசிடிவி கேமராஸ் இருக்கணும். முதல்ல கொஞ்சமாவது நேர்மை இருந்துச்சுன்னா இப்போ இருக்க அரசினுடைய தலைமை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆயிரக்கணக்கான காவல் நிலையங்கள்லையும் 13 இடங்களில் சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணணும். அது 3 மந்த்ஸுக்கு 6 மந்த்ஸுக்கு இருக்கணும், அதனுடைய பேக்கப்னு சொல்கிறாங்க. அதை செய்யணும். அப்படி செஞ்சாங்கன்னா இவங்க கொஞ்சம் நேர்மையாக இருக்காங்கன்னு அர்த்தம். இதை ஒன்று செய்யணும். ரெண்டாவது, ஏற்கனவே பிரகாஷ் சிங்ன்ற ஒரு உச்சநீதிமன்ற வழக்கில் எதெல்லாம் காவல்துறையில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம்னு பற்றி அதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. இது வரைக்கும் காவல்துறையில் இருக்க ஒரு கமிஷன் ஒன்று போட்டிருக்காங்க, போலீஸ் கமிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியும் தலைவராக இருக்காங்க. அவங்க இந்த மாற்றங்களை கொண்டு வரணும். அதிகமான வேலை நேரம், அதிகமான வேலைப்பளு, அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரம், மேலே இருக்கவங்க கீழே இருக்கவங்க மனிதர்களாகவே பார்க்காம இருக்கிறது, ஒரு காவல்துறையில் இருக்கவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிறது, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போன்ற அவர்களை வந்து ஒரு மனிதத்துவத்துடன் நடைமுறைப்படுத்துறதும், அவர்கள் மனித தன்மை இல்லாமல் நடந்து கொண்டால் மிக கடுமையாக அவர்களுக்கு தண்டனையும் துறை ரீதியான நடவடிக்கைகளையும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கிறதுங்கிறதும் பண்ணணும். இருக்கக்கூடிய அரசும் அரசு தலைமைகளும் இதை பண்ணணும். உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்களை பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த அரசின் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்,
ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போடலாம் அப்படின்னு இருக்கு. அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து இப்போ பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம ஒரு பக்கம் சிசிடிவி கேமராஸ்லாம் வச்சாலும் இந்த கேஸில் பார்க்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போலவங்க அதை அறநிலையத்துறை ஆஃபீஸ் பேக் சைடில் வச்சு அடிக்கிறதா வீடியோவில் பார்க்கப்படுது. அப்போ அப்படி கூட போலீஸ்காரங்க பண்ணுறாங்கல்ல. ஆமாம், அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு கீழே இருக்கவங்க சட்டத்தை மதிக்காமல் இருக்காங்கன்னும் போது நீங்கள் அவங்க தலைமையில் யார் இருக்காங்களோ அந்த மாவட்டத்திற்கான ஐபிஎஸ் அதிகாரி தான் இதுக்கு பொறுப்பு. தார்மீக பொறுப்பு யாருக்கு? ஒரு குழந்தை வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் ஓட்டி மோதிருச்சுன்னா அந்த குழந்தையவா அரெஸ்ட் பண்ணுறாங்க சட்டத்தில்? அந்த அப்பாவை தானே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த பனிஷ்மெண்ட் யாருக்கு கிடைக்குது? நீங்கள் வந்து தவறுதலாக உங்களுடைய குழந்தை வந்து 17 வயசில் 16 வயசில் வண்டி ஓட்டி இறப்பையோ காயத்தையோ ஏற்படுத்திட்டாங்கன்னா அப்படியே அது பேர் வைக்கேரியஸ் லைபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு இருக்குன்னா உயரதிகாரிகளுக்கு இருக்குது. உயரதிகாரிகள் மேலே இவங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் இவர்கள் செய்யக்கூடிய நடவடிக்கை எல்லாமே பொய்யானதும் ஏமாற்றுத்தனமானதும் சொல்லலாம். நம்ம சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் தான் நடவடிக்கை, அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். சஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் இமீடியட், அதுக்கப்புறம் துறை ரீதியான நடவடிக்கை. ஏன் அவங்களுடைய ரேங்க் அண்ட் ஃபைல் அதை செய்யாமல் இருந்திருக்காங்க, அவங்க தான் அதுக்கு வைக்கேரியஸ்லி லைபிள்ங்கிற அளவு கொண்டு போகணும். இந்த கேஸில் வந்து சிவகங்கை எஸ்பி சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவரும் விசாரணைக்கு அழைக்கப்படுவாரா சிபிஐயால்? கட்டாயமாக அழைப்பாங்க. அவர் வந்து நான் அன்னைக்கு இன்னொரு டியூட்டியில் இருந்தேன்னு சொல்லுவார். அவரை வந்து கைவிட்டுட்டு மற்றவங்க மேலே குற்ற அறிக்கையை தாக்கல் பண்ண போகிறாங்க. இதுதான் நடக்க போகுது. ஆனால் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸிங்ன்றது அரசு தான் செய்யணும். எந்த ஒரு காவல் நிலையத்திலையும் சட்டத்துக்கு புறம்பான மோசமான வன்முறை செயல்கள், மோசமான வன்முறைனா என்ன, சட்டத்திற்கு புறம்பானதுன்னா என்ன, நீங்கள் ஸ்டேஷனில் விசாரிக்கணும். லாக்அப்ஸில் உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா இருக்கணும். நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒரு ஒயிட் கலர் மெட்டாடர் வேன், ப்ளூ கலர் மெட்டாடர் வேன் அதை எடுத்துக்கிறது, அதில் கூட்டு போய் அங்கே வச்சு இங்கே வச்சு அப்படியே இருக்கிறது. எந்த இடத்துலையுமே வரமாட்டார். அவர் வீட்டிலேருந்து காணாமல் போயிட்டார், அப்புறம் பார்த்தா குடிச்சு சுற்றிட்டு இருந்தாருன்னு அவங்க வீட்டிலேருந்தே ஒரு வாக்குமூலத்தை வாங்கிடுவாங்க. அப்போ எல்லா விதமான திருட்டு வேலைகளையும் எல்லா விதமான சட்டத்துக்கு புறமான வேலைகளையும் முறைப்படி செய்கிறதுக்கு காவல்துறைக்கு பயிற்சி இருக்குது இப்போ. அப்போ இவ்வளவு மோசமாக சட்டத்தை மதிக்காத ஒரு துறை ஃபுல்லாகவே வேலை செஞ்சதுன்னு சொன்னால் அப்போ இதை வந்து கேள்வி கேட்க வேண்டியது மக்கள் மறுபடியும் கேட்க வேண்டியது இருக்கும். அதற்கான ஒரு விழிப்புணர்வு வந்து மீடியாவுக்கும் தேவைன்னு நினைக்கிறேன். மேம், இதில் வந்து போலீஸ் கமிஷன் இருக்கிறதா சொன்னீங்க. ஆனால் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் என்ன இருக்கா மேம்? உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டில் வந்து ஜஸ்டிஸ் அருணாவோட தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்புறம் இந்த சாதி ரீதியான வன்முறைகள் பள்ளிகள் நடக்குது, அதை வந்து மாற்றும் காரணக்காக சந்துரு தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது. அது மாதிரி இந்த காவல்துறையிலேயே இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகள் அவங்களோட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பல பேர் இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சமயத்தில் இவங்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு வழக்குகளை விசாரணைக்கிறதுக்கு தனி ஆணையம் எதனா இருக்கா? இவங்க அமைக்கவும் வேண்டாம். ஏன்னு சொன்னால் என்னெல்லாம் இந்த நீதிபதிகள் முழுமையாக விசாரணை பண்ணி அதில் ஒரு தீர்ப்புகளையும் பரிந்துரைகளையும் கொடுக்குறாங்களோ அதற்கு ஒரு மரியாதையும் இல்லை. அருணா அவர்களுடைய இதில் வந்துட்டு இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க டிஸ்மிஸ் பண்ணணும், அவங்களோட பாக்கெட்லேருந்து அவங்க தான் அதற்கான இழப்பீடுகளை கொடுக்கணும், அவர்கள் மேல் நடவடிக்கை உடனடியாக எடுக்கணும், எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும்னு இருந்தது, இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. நீதிபதி சந்துரு அவர்கள் சொல்லக்கூடிய பரிந்துரைகளை இது வரைக்கும் பண்ணலை. ஸோ மீண்டும் இப்படி செய்யும் பொழுது மக்கள் வந்து அதிக அளவில் இதை புரிஞ்சுக்கிட்டு என்னென்னா ரொம்ப இது போன்ற விஷயங்களுக்காக இதை விட மோசமானவர்கள் ஆட்சி கொண்டு வந்துருவாங்களோன்ற அச்சம் தான் எங்களை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கு இருக்குது. இருக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு சரியான கருத்துக்களையோ சமூக நீதியோ பேசக்கூடிய ஒரு அரசு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை எவ்வளவு மோசமாக வச்சுருந்தாங்கன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க, உடனே இதை விட அடுத்தது இவங்களை விட அவங்க யாருன்னு சொல்லிட்டு இதை விட மோசமானவர்களை கொண்டு வந்துட போகிறாங்கன்ற அச்சம் தான் வருத்தம் தான் இருக்குது. அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசு இதற்கான ஒரு முழுமையான தீர்வை முன் வச்சு அதை அடுத்து அவங்க எலெக்ஷன் வர வரைக்கும் நடைமுறைப்படுத்தினா ஓரளவுக்கு அவர்கள் மேல் இருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மேம், நீங்கள் வழக்கறிஞராக வந்து நீண்ட ஆண்டுகள் பயணம் பண்ணிருக்கீங்க, ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கீங்க. உங்களோட கரியரில் வந்து எத்தனை லாக்அப் டெத்ஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க? எத்தனை கேஸுக்கு நீங்கள் ஆஜராகி நீங்கள் நீதி வாங்கி கொடுத்துருக்கீங்க? நிறைய வழக்குகளில் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு 2024 ஒரு தீர்ப்பு வாங்கினோம். அந்த தீர்ப்பு லாக்அப் டெத் எப்போ நடந்துச்சுன்னா 2000 24 ஆண்டுகள் 2001 நடந்தது. 2002 வழக்கு போடப்பட்டது. போன வருஷம் வந்து 22வது ஆண்டில் அந்த வழக்கு முடியுது. அது அந்த விதவையான அந்த மனைவியும் அவங்களுக்கு ஒரு 4 குழந்தைங்களும் இருந்தாங்க. எந்த விதமான கவலையும் இல்லை. நீதிமன்றங்கள் அப்படி இருக்குன்னா அவங்களுக்கு அதிகமான வழக்கு இருக்குன்னா இதுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கான இடத்துலயே உயர்நீதிமன்றம் கூட கிடையாது. இவ்வளோ வருஷம் கழிச்சு 10 லட்சம் கொடுக்குறாங்க. அதுக்கு வெட்கம் இல்லாமல் இந்த அரசாங்கத்தினுடைய கவர்மெண்ட் அட்வொகேட்டு அப்பீல் போயிருக்கார். ஏன்னு சொன்னால் இவங்க ஒரு ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க, டெத்துக்கெல்லாம் 5 லட்சம்னு. இவங்க மனித உயிருக்கு கொடுத்துருக்க விலை 5 லட்சம் முடிவு பண்ணதுனால நீதிமன்றம் 10 லட்சம் கொடுத்துருச்சு. இந்த இறப்பையும் எல்லா இறப்பும் பொதுவாக பார்க்குற மாதிரி அவ்வளவுதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் லாக்அப் டெத்துக்கு 5 லட்சம், லாக்அப் டார்ச்சருக்கு 3 லட்சம் ஜிஓ இருக்கு.
யார் நடத்தினாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கண் துடைப்புனா அதை தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னு சொன்னா, மக்கள் மத்தியில் இந்த நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு சிறப்பாகவும் துரிதமாகவும் நேர்மையாகவும் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது மட்டும்தான் விஷயம். அதை செய்வாங்களான்றதை பார்ப்போம். உங்களை மாதிரி நானும் அதே கேள்விகளோட காத்திருக்கேன். பதில்களை விட கேள்விகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ரைட் மேம், நீங்க சொன்னது போல இதுக்கெல்லாம் மாற்றம் வரணும் அப்படின்னா தலைமையில மாறினா மட்டும்தான் கீழே வரைக்கும் அந்த மாற்றம் வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு வழி ஏற்படும். அப்பதான் அவங்களுக்காச்சும் அந்த ஒரு எண்ணமும் ஒரு தேவையும் ஏற்படும். நிச்சயம் மேம். நீங்கள் சொன்னது போல கேள்விகளும் நிறையா இருக்கு மேம். நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சிபிஐ இப்படிலாம் விசாரிக்க போகிறாங்க, அந்த விசாரணையில் என்னென்ன உண்மைகள் வெளியே வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி மேம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.